இன்னைக்கு தோட்டத்தில் வர போட்டிக்கிட்டு இருக்கோம். அம்மா செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணா எங்கே திரும்ப போனு கண்ணம்மா மாமனாக இருப்போம். அப்படியா? இந்த இதை கொண்டு இதை குதை விட்டு என் தம்பி தாமே வீடியோ வெட்டில நீ அங்கே வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க. சாப்பிட கையில் இது ஏதோ ஓட்ட அருவா குச்சி இடிச்சிட்டு வேலை பார்க்காம சும்மா தெத்திக்கிட்டு அலைதான். என்ன பாடாப்படுத்தான். எனக்கு 2 நாளாக காய்ச்ச. இப்போ நேற்று காய்ச்ச விட்டுட்டு நெய் தலைவலியில் உடந்து வச்சுட்டு தலை வின்னு பிடுங்குது. தண்ணி போய்விடுவோம். இதில் வேறு எங்கள் அம்மா வேறு வந்து உயிரை வாங்குதான். இன்னைக்கு ஒரு நாள் வரமுண்டா. இன்னைக்கு தோட்டத்தில் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். என்னில் புலம்புதா? சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சோறை கொண்டாந்துட்டு வந்து அது இன்னைக்கு டிஃபனை நேற்று இருந்துட்டு கொண்டு போகலை. அதனால் இன்றைக்கி இங்கே கொண்டாந்துட்டேன். தலைவலி வின்னு அடுக்கு. சோறு கடையரிசி தான். வயிறுத்தியா பசிக்கு நெய். என்ன குழம்பு வச்சா? என்ன குழம்புல? கத்திரிக்காய் போட்டு ஆட்டுக்கால். ரெண்டு பீஸ் மட்டும் கொண்டாந்துருக்காவ. 4 கால் வெட்டி போட்டுருப்பாவ. கத்திரிக்காய் போட்டு ஆட்டுக்கால். இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு யாரெல்லாம் ஆட்டுக்கால் சாப்பிட்ருக்கீங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நம்ம அதை சொல்லுங்கள். தலை கின்னு இருக்கு. உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை பெத்தம்மா இருக்குது. கடந்து உருளுதான். ஒரே உருளையா. ஆட்டுக்கால் குழம்புலாம் எங்கள் அம்மா மஞ்சள் தான்ப்பா. நைட்டு அவிய போட்டுருவா. பெருசீரகம் மிளகுலாம் போட்டு அவிய இறாங்க ஒரு 4 கால்னா 1/4 கிலோ இறாங்க போட்டு பெருசீரகம் மிளகுலாம் போட்டு அவிய போட்டு தண்ணி வற்றுத அளவுக்கு அவிய போடுவான். காலையில் அதில் இந்த குடித்ததுப்பெல்லாம் கக்கும் வெளியே. அதை எடுத்து கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் சூ போச்சு தருவான். இன்றைக்கி நான் வீட்டில் இல்லைல்ல காலையில். ஆட்டுக்காலும் நல்லதாக இருக்குது. நாங்கள் ஒரு வாய் சாப்பிடுங்க. சூப்பரு. சாப்பிடுவாங்க.